என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன். அவர் இந்தியாவுடைய கிரிக்கெட் கவுன்சில் சேர்மனாக இருந்தார். அவருக்கு கிரிக்கெட்டில் ஸ்ட்ரைட் டிரைவ்னா என்னன்னு தெரியுமா? ஸ்கொயர் கட்னா என்னன்னு தெரியுமா? ஓவர் ஒழுங்காக நின்று விளையாண்டு இருப்பாரா கிரிக்கெட்டில்? எப்படி ஆக்குனாங்க? இவர்களுக்காவது அரசியல் தெரியும். எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார். ஒரு தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. கிரிக்கெட்டே விளையாடாதவர். குமரியானந்தன் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். ஒரு மகள் தலைவி ஆகலையா? அவங்க தனியாக போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்து பயணம் பண்ணி வந்தாங்க. டிபேட் வைங்க. உங்களுக்கு எந்த வாக்குறுதிகளை திமுக கொடுத்து லிஸ்ட் போட சொல்லுங்க. அதிமுக ஒரு பட்டியல் வாசிக்கிறார். இதை எடப்பாடி சொல்லலாமான்னு கேட்குறேன். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் அது சட்டமாக இருக்குன்னா அது முழு முதற் காரணம் அதிமுக போட்ட வாக்குகள் என்று இந்தியாவில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் அதிமுக மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றிருக்கிறார். எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? ஊழல் அரசியலையும் வாரிசு அரசியலையும் ஏற்றுக்கொள்ள இதயத்தை பலமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன். ஊழல் அரசியலையும் வாரிசு அரசியலையும் பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்கிறதுங்கிற கேள்வி முன்வைக்கிறேன். இதே வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால், என்னுடைய காணொலியை பார்த்தால் அவர்களுக்கே இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். 7 லட்சம் கோடி ஊழல் என்று சிஐஜி ரிப்போர்ட்டில் கொடுத்தாங்க. என்னாச்சு? 7 லட்சம் கோடி ஊழல். பாலம் கட்டினதில், சாலை போட்டதில். இதை அவர்களுடைய அரசை சார்ந்த நிறுவனமான சிஐஜியே கொடுத்த ரிப்போர்ட். அதுக்கு என்ன இல்லை, சிஐஜியில் வேலை பார்த்த அந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது தான் அவர்கள் செஞ்சது. இப்போ சொல்கிறாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு. என்ன வாரிசு அரசியல்? இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதுக்கப்புறம் மோடி அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருக்கின்ற 20 பேர் வாரிசு அரசியலில் வந்தவர்கள் தெரியுமா? 20 அமைச்சர்கள். குமாரசாமி, கர்நாடகா வச்ச அந்த குமாரசாமி, அவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய மகன். அவர் இன்னைக்கு கேபினட் முக்கிய பொறுப்பில் இருக்கார், தொழில்துறையில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாஜகவில் ரொம்ப பாப்புலரான ஒருத்தர் பியூஷ் கோயல். அவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. சொல்லி முடிச்சு சொல்கிறேன். பியூஷ் கோயல் அவருடைய தந்தையார் வேத் பிரகாஷ் கோயல் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். அதாவது கேபினட் மினிஸ்டராக இருந்தவர் மகன் கேபினட் மினிஸ்டர் ஆகலாம். முதல்வராகிற மகன் முதல்வராகக்கூடாது. அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைமை பொறுப்பில் வரதா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், நீங்கள் தலைமை பொறுப்புனா என்ன நினச்சிக்கிட்டீங்க? கட்சி மட்டுமா? கட்சினா கூட ஏற்றுக்க மாட்டிங்களா? இன்னும் வர்றேன். அடுத்து தர்மேந்திர பிரதான், இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர், ஒடிசாவை சார்ந்தவர். அவருடைய மகன் தேவேந்திர பிரதான் வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஜோதிராஜ் சிந்தியா மத்திய பிரதேசத்தில் முக்கியமான ஒரு தலைவர். அவருடைய தந்தையார் மாதவராம் சிந்தியா, அவருடைய மகன், அவர் முக்கியமான கேபினட் மினிஸ்டர். அதை விட இந்த ஆந்திராவில் இப்போது இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காங்க. ராம்மோகன் நாயுடு கேபினட்டில் இருக்கின்ற இளம் மத்திய அமைச்சர். அவருக்கு 35 வயசு நினைக்கிறேன். அவருடைய தந்தையார் கிஞ்சிப்பு எர்ரான் நாயுடு, ஆந்திராவிலும் புகழ்பெற்ற ஒரு தலைவர், முன்னாள் அமைச்சர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை விட இந்த கிரண் ரிஜிஜு பாராளுமன்றத்தில் பேசினார்ல, பாராளுமன்ற துறையை பார்த்துட்டு இருக்கார் கிரண் ரிஜிஜு. அவருடைய தந்தையார் ரிஞ்சு, அவர் அருணாச்சல பிரதேசத்தில் அமைச்சராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர். அதை விட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற நட்டா, மற்றவங்கள விடுங்க, அவர் தான் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர். அவருடைய மாமியார் மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க சொல்கிறாங்கல்ல உதயநிதி அவர்களுக்கு என்ன இருக்கிறது திறமை, இப்படி கொடுத்துட்டாங்க, இதை கேட்க ஆள் இல்லையா, இது சரியில்லை கேட்குறாங்கல்ல. உதயநிதி இப்பொழுது அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர். இப்போ நான் என்ன கேட்குறேன், அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய மகன் ஜெய்ஷா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன். அவர் இந்தியாவுடைய கிரிக்கெட் கவுன்சில் சேர்மனாக இருந்தவர். அவருக்கு கிரிக்கெட்டில் ஸ்ட்ரைட் டிரைவ்னா என்னன்னு தெரியுமா? ஸ்கொயர் கட்னா என்னன்னு தெரியுமா? அவர் ஒரு ஓவர் ஒழுங்காக நின்று விளையாண்டுருப்பாரா கிரிக்கெட்டில்?
எப்படி ஆக்குனாங்க? இவர்களுக்காவது அரசியல் தெரியும். எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார், ஒரு தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. கிரிக்கெட்டே விளையாடாதவர், ஒரு மாவட்ட லீக் மேட்சே விளையாடாதவர், அவருக்கு எப்படிங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கொடுத்தீங்க? இது வாரிசு அரசியல் இல்லையா? வாரிசு அரசியல் என்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சி தலைவராக தான் வாரிசா? இந்தியாவில் எத்தனை கட்சி தலைவர்கள் அப்படி ஆயிருக்காங்க? ஒவ்வொரு கட்சியும் எடுத்துக்கோங்க. ஒடிசாவில் எடுத்துக்கோங்க, பீகாரில் எடுத்துக்கோங்க, ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே ஆகுறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏன் வந்து உதயநிதியை மட்டும் நீங்கள் வந்து குறி வைக்கிறீங்க நான் கேட்குறேன். இது முக்கியமானதில்லை. இப்போ இதே ஜெய்சா அவர்கள் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த புதிதில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய பங்கு எவ்வளோ தெரியுமா? ஆரம்பத்தில் வந்து கேபிட்டல் ஒரு 75 லட்சம். இன்றைக்கி 2022-23 கணக்கில் வெளிப்படையாக காண்பித்த கணக்கில் 132 கோடி. ஒரு 10 வருடங்களில் அந்த நிறுவனம் 16,000 மடங்கு உயர்ந்திருக்கிறது. வெளிப்படையாக சொன்ன கணக்கு. இப்போ இது எல்லாம் ஊழல் இல்லையா? அப்போ எது ஊழல், எது வந்து வாரிசு அரசியலுங்கிறத வானதி சொல்கிறாருன்னு நான் கேட்குறேன். திமுகவில் நிறையா பேர் இருக்கிறாங்க, 50 வருஷம் 60 வருஷம் உழைச்சவங்களாம் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. துரைமுருகனை விட அனுபவம் வாய்ந்தவரா உதயநிதி அப்படின்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், துரைமுருகனுக்கு வந்து இவங்க வந்து பிஆர்ஓவா வானதி? அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய பிஆர்ஓ தான் வானதி சீனிவாசனா? தமிழிசை சொல்கிறாங்க. தமிழிசையும் நான் கேட்குறேன் இல்லைங்க, அவங்க சொல்கிறாங்க ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் முதலமைச்சர், அடுத்தது துணை முதலமைச்சர், இப்படிலாம் இருந்தால் அந்த கட்சியில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? முடியாட்சியை நோக்கி செல்லுது திமுக. கேட்குறேன், இது பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் இப்போ லிஸ்ட்டு போட்டேன், இந்த லிஸ்ட்டே போட்டேன். குமரி அனந்தன் காங்கிரஸ் தலைவராக இருந்தார், ஒரு மகள் வந்து தலைவி ஆகலையா? அவங்க தனியாக போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்து பயணம் பண்ணி வந்தாங்க. அவங்கள விடுங்க, நான் மற்றவங்கள சொல்லுங்கள், மற்றவர்களை சொல்லுங்கள். இந்த பியூஷ் கோயலை சொல்லுங்கள், இந்த ராம்மோகன் நாயுடு சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது பதவி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்எல்ஏ வாரிசுகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, அவங்களை அமைச்சராகிறது வேற, அது வேற. முக்கியமான பதவி முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, இந்த பதவியெல்லாம் ஒரே குடும்பத்துக்கு போகுதுன்னு கேட்குறாங்க. கிளாரிட்டியாக கேட்குறேன். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒன்றிய சென்ட்ரல் அமைச்சராக, அதாவது கேபினட் மினிஸ்டராக ஒன்றியத்தில் போய் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் வந்து துணை முதல்வருங்கிற போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படி சொல்ல வரீங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், உதயநிதி அவர்களை வந்து மத்திய அரசாங்கத்தோடு ஒரு கூட்டாட்சி வச்சு அங்கே ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லையா? நான் என்ன கேட்குறேன், அப்போது நீங்களே ஏற்கனவே பாஜக வந்து இங்கே வந்து திமுகவோட கூட்டணி இருக்கும்போது ஆட்சி 8 மினிஸ்டர் கொடுத்தீங்களே, அதில் 2 பேர் வந்து வாரிசுலேருந்து வந்தவங்க தான். அது எப்படி கொடுத்தீங்க? இது எல்லாமே அரசியலுங்க. இது முழுக்க என்னமோ திமுக மட்டும்தான் குடும்ப ஆட்சி நடத்துது, திமுக மட்டும்தான் வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் எந்த காலத்திலையும் முதல்வராக முடியாது. ஹெச்ராஜா சொன்னார். ஹெச்ராஜா பலமுறை சொல்லிட்டாரு. நான் வந்து அவர் ஜாதகத்தையே பார்த்துட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதல்வராவதற்கான எந்த இதுவுமே இல்லை. குரு பகவான் ஸ்டாலினுக்கு வந்து அனுக்கிரகம் செய்யலை, அதனால அவர் ஆக மாட்டார், நான் அடித்து சொல்வேன்னு ஹெச்ராஜா சொன்னார். இதே வானதி போன்றவர்கள், பாஜக இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள், அதிமுக ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் அப்படி சிரித்து சொன்னாங்களே, அவருக்கு வாய்ப்பே இல்லைங்க, அவருக்கு வந்து முதல்வராகிறதுக்கு ராசியே இல்லைன்னு. 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, 4வது வருஷம் போயிட்டுருக்கேன். என்ன வைத்திருச்சல் உங்களுக்கு? இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. 2026 மீண்டும் அவர் தான் முதல்வர் என்று இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லி 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எத்தனை வாக்குறுதி கொடுத்தான்னு தெரியுமா எடப்பாடிக்கு? அந்த எண்ணிக்கை கூட தெரியாது. டிபேட் வைங்க, அவங்க லிஸ்ட்டு கொடுக்கட்டும், டிபேட் வைங்க. உங்களுக்கு எந்த வாக்குறுதிகளை திமுக கொடுத்து லிஸ்ட்டு போட சொல்லுங்கள். அதிமுக ஒரு பட்டியல் வாசிக்கிறாரு. ஏன் அவங்க பட்டியல் வாசிக்கணும்? இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்த பட்டியலை தானே அவங்க வாசிக்கணும். எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் போட்டு தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் நிறைவேற்றப்பட்ட 400 லட்சம் வாக்குறுதிகளை இவங்க படிக்கிறாங்களே. நான் என்ன கேட்குறேன், 2011 ஆட்சி பண்ணது யார்? 21 வரைக்கும் அதிமுக. அவர்கள் கொடுத்த எத்தனை வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றினாங்க? அந்த லிஸ்ட்டு படிக்க வேணாம்? எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க? அவங்க நிறைவேற்றின வாக்குறுதியை நீங்கள் நிறுத்திட்டீங்க. எங்கே நிறுத்திட்டோம்? அவங்க தானே சொல்கிறாரு. அம்மா உணவகத்தை கூட சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. கூட்டு திட்டத்தை நிறுத்திட்டீங்க. அம்மா உணவகத்தை கூட அவர்கள் நடத்துவதை விட சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை போய் முதல்வர் பார்க்குறார். அம்மா உணவகத்து பேரை மாற்றிட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்புனாங்க. அந்த உணவகத்தை பேரை மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தார் முதல்வர். எங்கே மாற்றினாங்க?
நீங்கள் வந்து எத்தனை இதில் நிறைவேற்றுனீங்க அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். அதாவது இவர்கள் வந்து எப்படி தெரியுமா, நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் எடப்பாடி அவர்கள், இந்த வக்ஃப் போர்டு விஷயத்துக்கு கூட இஸ்லாமிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசலை. பார்லிமெண்ட்ற அந்த கூட்டுக்குழு வந்து இஸ்லாமிய அமைப்புகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாடு துரோகம் செய்கிறது, திமுக வலியுறுத்தவில்லை. ஆனால் இதை எடப்பாடி சொல்லலாமான்னு கேட்குறேன். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் என்கிற ஒரு கருப்பு சட்டம் வந்திருக்குன்னா, அது சட்டமாக இருக்குன்னா, அது முழு முதற் காரணம் அதிமுக போட்ட வாக்குகள் என்று இந்தியாவில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் அதிமுக மேலே கடுங்கோபத்தில் இருக்கான். ஏன்னா இந்த சட்டம் வந்ததுக்கு காரணமே இவங்க போட்ட வாக்குகள் தான். இவர்களும் பாமகவுடைய அன்புமணி வாக்குந்தான். இவர்கள் பேசலாமா? நான் கேட்குறேன், இவர் வந்து பேசலாமா? சிறுபான்மை மக்களுக்கு திமுக துரோகம் செய்கிறதுன்னு அது எப்படிங்க பேச முடியும்? இதே இந்த இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த மாநிலத்திலும் நிறைவேற்ற மாட்டோம் என்று 12க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், கேரளா, இதே பீகார், இன்றைக்கி பாஜக இருக்கார் நிதிஷ்குமார், அவர் மாநிலம் உட்பட நாங்கள் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு முதற்படியாக இருக்கின்ற என்பிஆரை, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் ஒரு 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 விஷயத்தை நிறைவேற்றினாங்க, ஒரு தீர்மானத்தை. அதை இங்கேயும் நிறைவேற்றுங்கள்னு நாங்கள் எல்லாம் போய் கேட்ட பொழுது அதை நிறைவேற்ற பயந்தவர் தானே எடப்பாடி. அவர் சொல்கிறாரா சிறுபான்மை மக்களுக்கு வந்து திமுக வந்து தீங்கிழைத்து விட்டது என்று? சிறுபான்மை மக்களுடைய எந்த விஷயத்துக்கும் நலனுக்கும் வந்து சேராதவர் தான் எடப்பாடி. செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்திருக்கிறாரு, அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளை மீறாமல் இருக்கிறாரான்னு கண்காணிக்க வேண்டியது தமிழக அரசு, காவல்துறை. ஆனால் அவரே இவங்க அமைச்சராகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது நேர்மையாக அந்த ஆட்சி நடக்குமா அப்படின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்புது. இதில் என்ன நேர்மை குறைபாடு? உச்சநீதிமன்றம் 5 கண்டிஷன் போட்டாங்க. இவர் 7ன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். 5 கண்டிஷன் போட்டாங்க. அது முக்கியமான முதல் கண்டிஷன், பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் ஒப்படைச்சிட்டார். அது ஒன்றிய அரசு தான் ஒப்படைச்சிருக்காரு. இல்லை, அது கண்டிஷன் வருது. அதில் வந்து அவர் இருங்க, அதில் அவர் எழுப்புற சந்தேகம் என்னன்னா, சாட்சிகளை கலைக்கக்கூடாது. சரி, ஒரு அதிகார பதவியில் அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா இது எப்படி நம்பி நம்ம இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஒன்று கேட்குறேன், அப்படி என்றால் உச்சநீதிமன்றம் இவர் வந்து அமைச்சராவதற்கு தகுதி இல்லை என்று கொடுத்துருக்கணும். அமைச்சராவதற்கு எந்த விதத்திலையும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒன்று நான் கேட்குறேன், அமைச்சராகிட்டால் கலைச்சிடுவாரா? ஏன் இப்போ வந்து இவருடைய ஆட்சி தான் அங்கே இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜியுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தானே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தானே திமுக நடக்குது. ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சரானால் தான் கலப்பாரா? அமைச்சராகாமல் அந்த அதிகாரம் பயன்படுத்த முடியாதா? அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? ஜாமீனில் வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசரம் என்னன்னு கேட்குறாரு. அவசரம் இல்லை. 471 நாட்கள் வந்து சிறையில் இருந்து வந்திருக்காரு. எந்த விதமான குற்றமும் நிரூபிக்கப்படலை. அவரை வந்து அமலாக்கத்துறை வந்து இத்தகைய சித்திரவதை பண்ணியிருக்கு. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஒரு திறமையான அமைச்சர் என்று ஏற்கனவே வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர், கொங்கு மண்டலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு அரும்பாடுபட்டவர், அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? முதல்வர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். யார் யார் பதவிக்கு வரணும், யார் அமைச்சராகணும் அப்படி என்பது முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. யார் அமைச்சராகணும், யாருக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படிலாம் ரைட், இதெல்லாம் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு தான். என்ன காரணத்துக்காக அமைச்சர் பதவி கொடுத்தோம் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க அவசியம் இல்லை. வாக்காளர்கள் தான், வாக்காளர்கள் எஜமானர்கள். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்களே, எதை நாட்டுக்கு மக்களுக்கு தெரிவிச்சுட்டு கொடுத்தாங்களா? அவர் கட்சியில் மூர்த்தி அவர்களுக்கு ரயில்வே அமைச்சர் கொடுத்தாங்களா? இணையமைச்சர் கொடுத்தாங்களா? அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு வந்து இதற்காகத்தான் கொடுத்தோன்னு சொல்லி விளக்கி கொடுத்தாங்களா? அவருக்கு என்ன பிரச்சனைனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகிறாரு, நம்மளுடைய மகன் வந்து ஆக முடியலையே, தமிழ்நாடு ஆள முடியலைங்கிற அந்த ஆதங்கம். நம்ம இன்னும் அதை வந்து வேறு வார்த்தையில் சொல்லலாம். அதுதான் காரணம். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை துணை முதல்வர் ஆக்கியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆக்கலை. அது அவருக்கு பயங்கரமான கோவம், அங்கே சேர முடியல. அப்போ இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இப்போ இன்றைக்கி வந்து கேபினெட்டில் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களா? நான் கேட்குறேன். எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது எனக்கு விளக்கம் சொன்னாரா மோடி? எதுக்குங்க கொடுக்கணும்? இப்போ இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கலைன்னா இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் கஷ்டம், மூத்த தலைவர்களுக்கெல்லாம் சிரமம், அவங்களாம் ஆக முடியல. இந்த கோவிட் செல்லியன் இன்றைக்கி அமைச்சராக்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவர், பெரியார் சமத்துவபுரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருங்க அவர் கொடுத்துருக்காங்களே. இப்போ எளிய மனிதர்களும் அமைச்சராகத்தானே செய்கிறாங்க.
இப்போ அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துணை முதல்வருங்கிறது இந்த அரசமைப்பு சட்டத்தில் பெரிய அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் 2-3 பேர் துணை முதல்வராக இருக்காங்க. இது திமுகவை அடுத்த தலைவரை நோக்கிய கைகாட்டுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இதை யார் ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதுன்னு திமுகவுடைய தொண்டர்கள் முடிவு செய்கின்ற விஷயம். இது வானதி சீனிவாசனோ அல்லது டாக்டர் ராமதாஸோ முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. ஏன்னால் கட்சிக்கு தலைவர் யார் வரணும்னு அந்த கட்சியை தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கி எடப்பாடி எப்படி முதல்ல துணை பொதுச் செயலராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அது முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களா? அதில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அந்த கட்சி முடிவு பண்ணணும், அந்த கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணணும், அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் முடிவு பண்ணணும். மூத்த தலைவர்களே போய் சால்வை போத்துறாங்களே, வாழ்த்து சொல்கிறாங்களே, ஏற்றுக்கொண்டார்களே, சரியான முடிவுன்றாங்களே, உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னு கேட்குறேன். அவர்கள் சந்தோஷப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஆக இது இந்தியாவில் இத்தனை வாரிசு ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஊழல்கள், பெரும் ஊழல்கள் அங்கே இருக்கும் பொழுது திமுகவை மட்டும் மீண்டும் மீண்டும் கை நீட்டி சொல்வது என்பது ஒரு திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த இவெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால தான் இந்த எதிர்க்கட்சியை, கூட்டணி கட்சிகளை உடைக்க பார்க்குறாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த துணை முதல்வர் பதவியை இவ்வளோ விமர்சிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் சிண்டு மூட்டி விடுறாங்க. அவராக இருக்கலாமே, இவராக இருக்கலாமே, அது நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க? என் வீட்டில் பெட்ரூம் எங்கே இருக்கணும், பாத்ரூம் எங்கே இருக்கணும், டைனிங் டேபிள் எங்கே போடணும் நான் தானே முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுல்ல? அது உங்களுக்கான தேவையும் இல்லை, அக்கறையும் இல்லைல்ல? அப்போ அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்களே மூக்க நினைக்கிறீங்க. அண்ணாமலையை கொண்டு வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கள்ல, வந்துட்டாரேன்னு சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்கள்ல, அதை யாராவது இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்களா? இவரை இவ்வளோ தலைவர்களை வச்சுட்டு இப்படி கொண்டாந்துட்டாங்களே, நேற்று யாருன்னே தெரியாது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவரை கொண்டாந்து பாஜக தலைவராக்கி வச்சுருக்காங்களே, 30 வருஷமாக 35 வருஷமாக எச் ராஜா போன்றவர்கள்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் இவ்வளோ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை யாராவது சொன்னாங்களா? அவங்க கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக போயிட்டாங்கல்ல. அந்த நாகரிகம் ஏன் வானதி சீனிவாசன் இல்லை? அதான் என்னுடைய கேள்வி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.